நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. லூக்கா 24:46 53 முடிய. அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தனியா வரை அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். சிந்தனை: என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும். ஆம், இறைவாக்கினர் முன் உரைத்த மீட்பர் இயேசுதான் அவர் மக்களை பாவங்களிலிருந்து விடுவிக்க பாடுபட்டு உயிர் துறக்க வேண்டும் என்று இயேசுவை பற்றி கூறப்பட்டுள்ளது. தம்மை சிலுவையில் அறைந்து சென்ற யூதருடைய பாவங்களை மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரின் பாவங்களையும் போக்கினார் இயேசு. இயேசுவின் பாடுகளும் உயிர்த்தெழுதலும் எல்லா மனிதர்களும் தொடர வேண்டும். பாவ மன்னிப்பு அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும். ஆம், கிறிஸ்துவ மனமாற்றம் என்பது ஆண்டவரது அளவு கடந்த அன்பால் கவரப்பட்டு மனதின் உள் ஆழத்திலே பாவத்தை வெறுத்தொதுக்கி ஆண்டவர் காட்டும் அன்பு பாதையில் நடப்பதாகும். நமது தீய வாழ்வை விட்டு விடுவது மட்டுமல்ல மனமாற்றம். மனமாற்றம் என்பது மாறாக முழுமையாக நல்வாழ்வு செயல்களில் ஈடுபடுவதாகும். இது ஒரு நாள் 2 நாளில் முடிந்துவிடும் ஒன்றல்ல. மாறாக அன்றாடம் வாழ வேண்டிய வாழ்வு நெறியாகும். மேலும் இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். ஆம், திருத்துதர்கள் நற்செய்தியின் அதிகாரப்பூர்வமான சாட்சிகள் ஆவர். உண்மை நம்பிக்கையை கற்பிப்போர் இவர்களே. இந்நகரத்திலேயே இருங்கள். ஆம், குறித்த காலமும் நேரமும் வரும் வரை தூய ஆவியார் அவர்களை வெளி உலகிற்கு சாட்சிய பணிக்கு அனுப்பும் வரை இவர்கள் எருசலேமிலேயே இருந்து அங்குள்ள சகோதரர்களை உறுதிப்படுத்த வேண்டும். என் தந்தை வாக்களித்த வல்லமையை உங்களுக்கு அனுப்புகிறேன். மூவொரு கடவுளின் உண்மையும் இயேசுவின் அதிகாரமும் இங்கு வெளிப்படுதல் காண்க. ஆம், நம் ஆண்டவரில் முழு நம்பிக்கை வைப்போம். அவருக்கு நாம் சாட்சியாக நாம் விளங்குவோம். நாம் செய்யும் நற்செயல்களின் வழியாக இன்னும் அநேக பேர் நம் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்வர். அதுவே நம்மை மீட்பளிக்கும் வழிவகுக்கும். எனவே நம் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.